நீ வேணா ஃபோன் பண்ணி டாக்டர் வர சொல்லிட்டு ஆளுகளையும் வர சொல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். சரி சரி. சும்மா விடக்கூடாதா? அவளை சும்மா விடவே கூடாது. என்னமோ சியர் கேர்ள்ஸ் மாதிரி அரையும் குறையுமா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து என்னவா ஆடுறாளுக்கப்பா. என்னது ஆனாங்களா? ஆமாண்டா, ஆனாங்கண்ணா. எங்களை எல்லாம் பந்தான்னாங்களா, அதை சொன்னேன். நீ என்ன நினைச்சிட்ட? நீ பெரிய ஆளு, பாட்டுக்கு இது வச்சு அதுல வந்து ஆர்டர் பிள்ளைகளாக்குன்னு நினைச்சேன், வேற ஒன்றும் இல்லை. ஏதோ குடும்ப பொண்ணா இருந்தா கூட பசங்களுக்கு பிடிச்சிருக்கா காட்டி வச்சிடலாம். இவளுக்கு என்னடானா பச்சாரிகளா இருக்கிறாளுங்கப்பா. நோக்கு மருமகள் ஆகிற அளவுக்கு பிள்ளைக்கு அவ்வளோ அப்படி ஒன்றும் சொல்லிக்கிற அளவெல்லாம் இல்லை. ஏதாவது பிச்சைக்கார குடும்பத்துலேருந்து தான் வந்திருப்பாளுகோ. என்னையும் மயக்கிறாளுங்கன்னா பார்த்துக்கையே, அப்போ எப்பேற்பட்ட குடும்பத்துலேருந்து வந்திருப்பாளுங்கன்னே. இவ்வளோலாம் முடிச்சு கட்டி வச்சா என்ன ஆகுறது? உன்னை உன்னையே மயக்கிறாளுகோ. அடா ஆமாண்டா, நான் என்ன உன்னையாட்ட தோந்தி போட்டுக்கிட்டு 10 பிள்ளைகளை பெற்றவனாட்டியா இருக்கேன், சின்ன வயசு பையனாட்டம் இருக்கேன். ஊரேஞ்சின்னோ ஏறேஞ்சின்னோ என் கூட கம்பேர் பண்ற? அது உனக்கு தெரியுது, அவளுக்கு தெரிஞ்சுதா? ஏதோ பார்க்க கொஞ்சம் லட்சணமா இருந்தாலும் அவ்வளோதான். அப்போ பசங்களுக்கு ஓகேனா நீ அந்தஸ்தெல்லாம் பார்க்காம கட்டி வச்சிருப்ப. ஆமா அப்படின்னா பிள்ளைக்கு தானே முக்கியம், அந்தஸ்து என்ன பெரிய அந்தஸ்து இல்லைனா மட்டும். ஆமாம்மா, உனக்கு 3 பையன் ஒரு பொண்ணு தானோ? பொண்ணுக்கு நான் செஞ்ச மாதிரி யாரு என் பசங்களுக்கு செய்ய முடியும்? இப்போ எங்க இருக்கா உன் பொண்ணு? சுஷலாம்ல, வீடு வாசல் தோட்டம்னு ஏன் ஐஸ்லாண்ட் கூட வாங்கி கொடுத்து அவ்வளோ வசதியாக வச்சிருக்கேன் நான் அவளை. இருக்கட்டும் இருக்கட்டும், உன் பொண்ணு இல்லை அப்புறம் இருக்கணும்ல. அப்புறம் மாப்பிள்ளை இப்போ அவ கூடயே தான் இருப்பாரு. இருந்தாலும் எத்தனை வேலையாட்களை போட்டு 2 பேர்த்த பேர பிள்ளைகளை எல்லாத்தையும் பார்த்துக்கிற அளவுக்கு வச்சிருக்கேன்னா பார்த்துக்கேன். இந்த அளவுக்கு என் பையனுக்கு பொண்ணு கொடுக்குறவங்க பார்ப்பாங்களா? ஊரேஞ்சு என்ன அந்த அளவுக்கு வர முடியுமா? உனக்கு தெரியுது. ஆமாம்மா, அப்புறம் நீ தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும். நீயும் உன் பொண்டாட்டி உன் புள்ள வழி பேரம்பேத்தி அவங்களுக்கு தானே செய்வ. மகனுக்கோ இல்லை மகன் வழி பேர பிள்ளைகளுக்கோ மருமகளுக்கோ செய்வியா என்ன? அதை எதுக்கு நம்ம செய்யாது? பொண்ணை கட்டி கொடுக்குறவங்க தான் செய்யணும். அவங்க பொண்ணு வாங்கணும்னா அவங்க தானே செய்யணும், நமக்கு என்ன அவசியம்? ஆமாம்மா, வாஸ்தவம் தான். கட்டிட்டு வந்தா வேலைக்காரிகளோட வேலைக்காரியே இருக்க வேண்டியதான். வேணா ஆசைக்கு 1 2 பெற்றுக்கிட்டோம். அதானே, நம்ம பொண்ணோட பிள்ளைகளா இல்லை பேரம்பேத்திகளா இல்லை கொள்ளு பேரம்பேத்திகளா? பிறந்ததுலேருந்து சுடுகாடு செய்கிற மட்டும் படிக்க வச்சு காது ஊற்றி சீர் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்லது கெட்டது பார்த்து நோய் நொடி பார்த்து எல்லாம் செலவு பண்ணி பார்க்கறதுக்கு. அடுத்தவன் பொண்ணு தானே, செத்தா நமக்குன்னா வாழ்ந்தா நமக்குன்னா. ஆமாம்மா, கேவலம். நம்ம வீட்டோட மான மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு வேறு கற்போடையும் நல்லொழுக்கத்தையும் தானே வேற சீதனமாக கொண்டாடுறான். அதுக்குன்னு நமக்கு ஈக்குவலாக இல்லைன்னா பரவாயில்ல, கொடுக்கறதையாவது சீதனமாக வாங்கணுமல்லோ. அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி நம்மளை மதிப்பாங்க? எதுக்கு இத்தனை பாடுன்ட்டு தான் ஆசைக்கு 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ என் பையன் கூட இருந்துட்டு போயிட்டுன்னு பார்த்தேன். அவளுக்கு என்னடானா ஆஸ்தியவே கேட்குறாளுவோ. ஓ, நீ என்ன கேட்க வந்தா? அது ஒன்றும் இல்லை, உன் மகளையும் மருமகனை
உன் மகாவலி பேர பிள்ளைகள எல்லாம் இப்படி தாங்குறியே. உன் மருமகன் என்ன சீர் பண்ணா வந்தாப்ல? அவங்ககிட்ட எல்லாம் சீர் கேட்க முடியுமா? வேலைக்கா போறாரு. ஹம், ஏதோ போனா போதுன்னு என் பிள்ளைய கட்டிக்கிட்டு அவளுக்கு புருஷனா அவ பெத்த பிள்ளைகளுக்கு அப்பனா வேலை பார்க்காரு. அதுக்கு தான் இத்தனையும். ஓ, அப்போ உன் மகாவலி பேரம்பேத்திக்கு இன்சில் போறக்கோசரம் அவரு அதுக்கு தான் இத்தனையா? ம் என்ன செய்யறேன் என் சக்திக்கு உட்பட்ட வரைக்கும். அப்புறம் என் பிள்ளைங்க செய்வாங்க. ம் ஆ அப்புறம் உன் மருமகளுக்கு வந்து வீட்டு வேலை பார்த்து உன் பையனெல்லாம் பார்த்து புள்ள பேத்து கொடுத்து எல்லாம் பண்றாளே, அவளுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம்? அஹ், அந்த கரெக்டுக்கு போய் யார் செய்யறது? பூலை கொடுத்து ஏதோ தங்களுக்கு இடம் கொடுத்து வேலை கொடுக்கறதே பெரிய விஷயம். நீ போனா வருஷத்துக்கு 200 ரூபாய்க்கு 2 சேலை எடுத்து தரல ஆமுட்டுதே. ம் சரி, பேசிட்டே இருக்காத, கட்டெல்லாம் அவுத்து விடு. டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். ஐயோ, இவன் வேற ஒரு பக்கம் நச்சிட்டே கிடக்குறான். அங்க வேற என்னாச்சுன்னு தெரியலையே. சத்தியம்னு எவ்வளோ தூரம் தான் இவனை சமாளிப்பான்? 3 பேத்துல யாராவது சீரியஸ் ஆயிட்டாங்களோ என்னவோ. ஏதோ நடக்குதாங்க, நாம போய் பார்க்க முடியாது. இப்ப என்ன பண்றது? ஐயோ அஜய், போதும் வாடா. அவன் ஒரு கேடு கட்டவன். அவனை வச்சு நீ என்னடா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? பசி எங்கிட்ட உயிர் போத தெரியுமா? எங்க டாடி வந்துட்டாங்க. அவர் கூடயே ஜாலியா இருந்துட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு போலாம் வாடா. ஐயோ அம்மா, கொஞ்சம் பொறு, அவசரப்படாத. ஐயோ, இவளுக்காக இவங்க டாடியை பார்த்த சந்தோஷத்துல நம்ம இற வாங்குறான். டே சோடா புட்டி. ஐயோ கொஞ்சம் பொருடி, பால் புட்டி உயிரா வாங்குறா. இருக்கிற சூழ்நிலை புரியாது டோங்கி நொயின்னுட்டு. டேய் என்ன என்னடா அவன பொட்ட பிள்ளையா? அவன வயசுக்கு வந்தா உட்காந்துருக்கா. சும்மா அவன் மூஞ்ச போய் உத்து உத்து பாத்துக்கிட்டு கிடக்க. நானும் தான் உங்களோட எவ்வளவு நேரம் இருக்கேன். ஒரு நாளாவது என் முகத்தை இப்படி பார்த்து ரசிச்சிருப்பியா? உன் முகத்தை நான் ரசிக்கணும்? என் முகத்துக்கு என்ன குறைச்சலேங்கிறேன். அதை எப்படி நான் சொல்ல முடியும்? உன் முகத்தை ரசிக்கணும்னா உன் புருஷன் தான் ரசிக்கணும். போய் அந்த ஆள் ரசிக்கலைன்னா அவங்கிட்ட கேளு. என்ன ஏண்டி இப்படி கத்திட்டு கிடக்க? இங்கரே என்ற புருஷனை வாடா போடா அவன் இவன் நல்லா சொல்லாத என்ன? இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இது ரொம்ப முக்கியம். சரிங்க தாயே, மன்னிச்சிருங்கோ. அவங்க வந்தா சொல்லுங்க, சரிங்களா? வெள்ளையும் ஜொலையுமா நல்லா ஒல்லியா ஒரு ஆம்பளையவே இப்படி உத்து பாக்குறியே. வெக்கமா இல்ல உனக்கு? விட்டா நான் என்னவோ அவனை லவ் பண்றேன்னு சொல்லுவா போல இருக்கே. ஓ அது வேற அப்படியா? ஏற்கனவே அந்த டாக்டர், இப்ப இவனா? நெக்ஸ்ட் தேவைதான், எனக்கு இது தேவைதான். என்னது இந்த சாணி அப்பன மூஞ்சியா? இவனா தேவை உனக்கு? சி கார்பம் கன்றாவி. உலகத்துல 1000 கோடி பண்ணுங்க இருக்க, எவ்வளவுமே கிடைக்கலையே உனக்கு. போய் இவன் தான் கிடைச்சானா? வெளியே சொன்னா வெக்கக்கேடு மானக்கேடு. கர்மம். ஏய் அடைச்சி நிறுத்து. சும்மா நொயின்ட்டு நீயாவே உன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு நீயாவே பேசி முடிச்சிருவியா? மனுஷனை பேசவும் விட மாட்டேங்கிற. என்னடா வாடா போலாம். நீ என்னடா பேசி கிளிக்க போற? நீ என்ன இந்த ஆளோட கட்சியில சேர போற? ஸ்பீச் கொடுத்து பழக இருக்கு வருவானா இல்ல? ஏ லூசு, சிச்சுவேஷன் தெரியாம ஃபன் பண்ணிட்டு இருக்காத. என்ன கடுப்பா வருது சொல்லிட்டேன். ஓஹோ, வயிற்று கடுப்பா இல்ல யூரின் கடுப்பா? நீயே டாக்டர், உனக்கே சரி பண்ணிக்க முடியல. மேல மண்டையில வேற ரத்தம் ஒழுகிட்டு கிடக்கு. ஒருவேளை 3 இன்ச்சு அதுல ஒழுகுதோ? ஏ லூசு, நான் கேட்கறது மட்டும் பேசல. ஐயோ சொல்லு என்ன? நீ எங்ககிட்ட என்ன பிள்ளை சொன்ன? மண்டையில ஏறல, அது கூட உனக்கு மண்டையில ஏறினா அப்புறம் எப்படி மெடிக்கல் எல்லாம் படிக்கிற? நீ எப்படி 4 பேத்துக்கு வைத்தியம் பண்ணுவ? ஐயோ, கேட்ட கேள்விக்கு பதில். எங்ககிட்ட கடைசியா தப்பிக்கிறதுக்காக சிரஞ்சை எடுத்து நான் அவன் மேல குத்துனேன்னு சொன்னேன். பின்ன என்ன கடப்பா எடுத்து அவன் மண்டைய பொழுதே நான் சொன்னேன். நீ செய்வமா? எது வேணாலும் பண்ணுவேன், இதுவும் பண்ணுவேன், இதுக்கு மேலேயும் பண்ணுவேன். நீ யாரு? ஆமாமா நான் யாரு?
அது எனக்கு தெரிஞ்சா போதும், யாருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நீ சிரஞ்சு எடுத்து குத்துறதா நீ என்கிட்ட சொன்ன, ஆனா இங்க இருக்கிறது நீடிலோட இருக்கு. அடைச்சி கண்டற ஆவி, அதுதான் இப்ப ஒரு பிரச்சனையா? நீர்ல தூக்கி அந்தால போட்ட வேலை முடிஞ்சுது. அதுக்கு போய் என்னமோ அவனை உத்து உத்து பார்த்துக்கிட்டு, நீ என்னமோ மண்டைய சொரிஞ்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு, ஐயே ஏன் அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்க? ஏப்ல சொல்ல வரத முழுசா கேட்டு தொலையும்ல. சொல்லு. நீ சிரிஞ்ச மட்டும் வச்சு குத்திருந்தீன்னா பிரச்சனையே இல்ல. இப்ப அதுல நீடில் இருக்கிறதான் பிரச்சனை. நீ குத்தும் போதே நீடில் இருந்துச்சா, இல்ல இப்ப யாராவது வந்து மாட்டிருக்காங்களா, எப்படின்னு என்ன ஏதுன்னு தெரியலையே. நீ டாக்டரா போலீஸா? இப்ப அந்த ஆராய்ச்சியில நமக்கு எதுக்கு? நம்ம வந்த வேலையன்னு அதை பார்த்துட்டு போவோமா? நானே அதையெல்லாம் தொட்டுட்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். மோடி அதை வந்து நோண்டிக்கிட்டு, எங்க அப்பனுக்கு தான் அறிவில்லைன்னா உனக்குமா அறிவில்ல? வாயா போலாம். நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லாமோ, பிரச்சனையே இதுதான். என்ன பிரச்சனை? நீ சிரிஞ்சா அவனை குத்திருந்தீன்னா பிரச்சனை இல்லை. அது நீடில் ஏற்கனவே இருந்துச்சு, நீ கவனிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அது யாரோ உள்இழுக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. அதை அப்படியே வச்சு குத்திருந்தீங்கன்னா அவனோட பிளட்ல ஏர்லாக் ஆகி போய் சேர்ந்துருப்பானா? போய் சேர்ந்துட்டானா? சொல்லு. ஆமாம். சரி, எப்படியோ கர்மாந்திரம் போய் சேர்ந்துருச்சு, பூமிக்கு பாரம் குறைஞ்சிருச்சு, அமுட்டு தானே, வா போலாம். அப்போ ஒரு உயிர் போறது உனக்கு அவ்வளோ சாதாரணமா போச்சு? அது எனக்கா உனக்கா? நானும் நிறைய டெத் எல்லாம் பார்த்துருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் உலகமகா நல்லவனாச்சு, அவன் செத்துட்டான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கேன். ஆட போயா நீ, கிடஞ்செடுத்த கேடு கெட்டவன். அவன் செத்தா என்ன, பொழைச்சா என்ன? இங்காரு சும்மா பிள்ளைய பெத்தேன் வளர்த்தேன் அப்படி இப்படின்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு சீனு போட்டுக்கிட்டு இருந்தா பத்தாது, என்ன நல்லவனா வளர்த்துருக்கணும். அவனோட கேவலமான நடத்திக்கு நான் ஒரு தண்டனை கொடுத்தேன், அதுல அவனோட உயிர் போயிடுச்சு. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இப்படிதான் அவன் உயிர் பிரியணும்னு விதி. நீ ரியாக்ட் பண்றத பார்த்தா விட்டு என்னவோ போய் சாவித்திரி மாதிரி கடவுள்கிட்ட போராடி இவன் உயிரை மீட்டுட்டு வர சொல்லுவ போல இருக்கே. அந்த அளவுக்கெல்லாம் இவன் ஒருத்தி இல்ல. அப்படியெல்லாம் சொல்லல. இங்க ராஜய், அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்ல, அவன் என்ன விவரம் தெரியாத பையனா? ஃபாரின்ல எல்லாம் வேலை பார்த்துட்டு வந்திருக்கான். அப்ப எவ்வளவு நாலேஜ் இருக்கணும்? அது கொஞ்சமாவது நடத்திலையும் காட்டணும். அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி அவன் போய் சேர்ந்துட்டான்னு வருத்தப்படுற அளவுக்கு எனக்கு அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு? அதை விடு. அவன் மட்டும் நான் உன்னை இப்படி நடத்திட்டேன் தப்புதான் அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சானா? ஆக என்ன அவன் நடத்தின விதத்துக்கு வருத்தம் தெரிவிக்க மாட்டான். ஆனா இவன் சேர்த்ததுக்கு நான் உட்காந்து வளர்ந்துட்டு இருக்கணுமா? அப்படி என்ன எனக்கு அவசியமா? இவ யோசிச்சு பேசுறாளா யோசிக்காம பேசுறாளா அதெல்லாம் எதுவுமே தெரியல. ஆனா ஒரு சிலதெல்லாம் பட்டு பட்டுன்னு பாயிண்டா பேசுறாளே. இங்க ராஜய், நம்ம கண்ணீருக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது தகுதியானவங்களுக்காக மட்டும்தான் வெளிப்படுத்தணும். கண்ட கண்ட நாய்க்காக எல்லாம் வெளிப்படுத்த முடியாது. அதுக்கெல்லாமோ இப்ப என்ன உனக்கு? என்னை கொலகாரின்னு சொல்லிடுவாங்க, அமுட்டு தானே? அதுக்கு தானே நீ இவ்வளவு ஃபீல் பண்ற? வீடு பாத்துக்கலாம். என்ன, நான் உன்னோட ஃப்ரெண்டு, உன்னை இப்படி சொல்றதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாது. அதனால அதான். இங்க ராஜய், நான் என்ன பிளான் பண்ணி வந்து இவனை கொன்னனா? சூழ்நிலை சந்தர்ப்பம் அப்படி அமைஞ்சு போச்சு, எதிர்பாராத விதமா நடந்துருச்சு. அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதுக்கு பயந்து ஓடி வந்துச்சா எல்லாம் சரியாயிடுமா? நான் ஏன் தெரியாம நடந்ததுக்காக எல்லாம் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கணும்? அப்படிலாம் எந்த அவசியமும் இல்லை. நானும் அப்படிலாம் சொல்லல. ஆனா ஆனா என்ன, ஆனா போனா வந்தா பேனான்ட்டு? நீ தான் ஆபரேஷன் பண்ற, 6 மணி நேரம் நடக்குதுன்னு வச்சுக்கியே. ஒரு இத்து போன ஹாஸ்பிட்டல்ல வச்சு பண்ணினீங்கன்னா கரண்ட் போயிடுச்சுன்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? பேஷண்டோட உயிர் போயிடும். அதுக்கு நம்மளா பொறுப்பு, இல்ல ஈபிகான் தான் பொறுப்பா? அது நம்ம எதிர்பார்க்காம தானே நடக்கு. ஈபிகானையும் குத்த சொல்ல முடியாது, ஆபரேஷன் ரெடி பண்ண உன்னையும் குத்த சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் அவங்க அவங்களுக்குன்னு.
அதுக்காக நீ தான் அவங்கள கொன்னேன்னு ஆயிருமா? உன்னை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்களா? இல்ல ஈபிகாரனை பிடிச்சி ஜெயில போடணுமா? சிச்சுவேஷன் எதுவா வேணாலும் இருக்கட்டும், தெளிவா யோசிக்கணும் அஜய். என்ன பொறுத்த மட்டும் அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். நான் தற்காப்புக்காக அதை பண்ணேன், அவ்வளவுதான். அவன் உயிர் போகும் நானும் எதிர்பார்க்கல, அவனும் எதிர்பார்க்கல. எத்தனை அடி அடிச்சு உதச்சிருப்பேன். அப்பவே அடங்கியிருந்தானே பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். அதை விட்டுட்டு மீறி ஆடிட்டே கிடந்தா இப்படித்தான் ஆகும். அம்மா இங்க வீடியோ அது இதுன்னு எந்த ப்ரூஃபும் நமக்கு கிடையாது. அப்படியே நான் அரெஸ்ட் பண்ணாலும் அடுத்தவங்க என்ன பேசுவாங்க, சொசைட்டி என்ன எப்படி ட்ரீட் பண்ணும், அதை பத்தின கவலையெல்லாம் எனக்கு இல்லை. அதுக்காக என் அப்பா என்னை காப்பாத்திடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில நான் இதை சொல்லலை. என் அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸை என்னைக்குமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டது இல்லை. என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க என்னைக்கும் என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க. அப்படியே நினைச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு போய் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கிறது என் வேலை இல்லை. நானே இவ்வளோ தைரியமா இருக்கேன், அதனால நீ எதுக்கு ஃபீல் பண்ணாத. போலாமா? அம்மா இன்னும் என்னடா உனக்கு பிரச்சனை? என்ன இங்க என்னாச்சு? ஏன் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அப்பா நீங்க தானா? ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். நாங்க தான் வாய்ஸ் கூட தெரியலையா? அப்படி பயந்து போற அளவுக்கு என்ன நடந்துச்சு? ஏன் 2 பேரும் கத்திட்டு இருக்கீங்க? அது மேடம் பார்த்து வச்ச வேலை, அப்படி முறைக்காத. இந்தாரு டாக்டரே, இதுதான் நடந்துச்சு இப்போ. உங்க சைடு இருந்து பார்க்கும்போது நீங்க பேசுறது செஞ்சதெல்லாம் கரெக்டு தான். ஆமாண்டா ஆமா, நீ நல்லா அவளுக்கு வக்காலத்து வாங்கு. இப்போ அதுவா முக்கியம்? நீ இவங்க கூட நின்று ஆர்கியூ பண்ணிட்டு இருந்த நேரம் அவனை நீ நினைச்ச மாதிரியெல்லாம் நடந்திருந்தா கண்டிப்பா அவனுக்கு சைலண்ட் அட்டாக்காவது வந்திருக்கும். அப்ப ஹார்ட் பீட் இருக்காது. நீ அதையாவது செக் பண்ணிருக்கலாம்ல. தாரகி அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. என் கூட ஆர்கியூ பண்ணணும், நான் பண்ணது தப்புன்னு நான் ஒத்துக்கணும். அதான் முக்கியம். அப்படிலாம் இல்ல. நான் ஊசியோட குத்தணும்னா ஊசி இல்லாம குத்தணும்னான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இத்தனை அளப்புறேன். ஆமா பின்ன இவ ஒரு வேகத்துல செஞ்சுட்டா. அது அவன் ஏற்கனவே சரக்கும் அடிச்சிருக்கான், ட்ரக்ஸும் யூஸ் பண்ணியிருக்கான், சாப்பிடவும் இல்லை, சரியா தூங்கவும் இல்லை. ஏன் இதெல்லாம் கூட ஒரு ரீசனா இருக்கலாம்ல? என்னது ட்ரக்ஸா? இவங்க அடிச்சு எட்டி மிதிக்கிறதுக்கு சரக்கு அடிச்சுன்னா எப்பவே தெளிஞ்சிருக்கும்ல. அப்பாவே சொன்னாங்க இவங்க அப்பங்காரன் எப்படி அரசியலுக்கு வந்தான்னு. அப்படி இருக்க தர பெரிய டாக்டர் ஆயிட்டாருல, டச் பண்ணாமே எல்லா வேலையும் முடிச்சிருவாரு இல்ல டாக்டரே? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அப்படியே பாவத்தைப்பட்டு எமோஷனல் ஆனா மட்டும் பத்தாது. டாக்டர் போலீஸ் எல்லாம் அப்படி ஆகவே கூடாது. நிதானமா இரு. இத்தனை நாளா இந்த பிள்ளை நம்ம கூட பழகி இருக்கேன், இதோட ஃபியூச்சர் போச்சேன்னு நான் என்னவா கவலைப்பட்டு துடிச்சு போயிருப்பேன். ஆனா நீயே ஆட போயா. ஃபியூச்சர் பெரிய ஃபியூச்சர். அப்படிதான் ஃபியூச்சர்ல என்னத்த நான் சாதிச்சு கிளிக்க போறேன். பிறந்தாலேருந்து மிருகங்களை விட கேவலமான ஜென்மங்க மனசுங்க. அதுங்களுக்கு நடுவுல நான் டெய்லியும் செத்து பொழைச்சு வாழ்றேன்ல, இதுவே பெரிய சாதனை தான். போ. உனக்கெல்லாம் இதெல்லாம் எங்க புரிய போதே? பொண்ணை பிறந்தீங்கன்னா புரியும், நீதான் ஒரு மக்காச்சே, அப்புறம் எப்படி புரியும்? தயவு செஞ்சு நீ பேசாத சொல்லிட்டேன். ஐயோ அடுத்து நீயா? அம்மா தாயே, உனக்கு ஏது இன்ஜெக்ஷனு அதை சொல்லு முதல்ல. இவ்வளோ நேரம் இவன் தான் போலீஸ் மாதிரி என்னை விசாரிச்சுட்டு இருக்கானா, அடுத்து நீயா? அப்படியே நம்மளை பேச விட்டுட்டாலும் டப்பாவா டைலாக பேசி இவ தான் நம்மளை டென்ஷன் பண்ணுவா. நீ மூடு சரியா? போய் அவனை முதல்ல செக் பண்ணு. சரிங்க மேடம், குத்துறவங்க மேடம், செய்யறனுங்க. ஓய் இங்கதான் இருக்கா அந்த சிரஞ்சி. என்னது அது? இது அரோமேட்டிக் இன்ஃப்ளூயன்சர். அதுக்கும் சிரிஞ்சுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த கண்ட்ராவியெல்லாம் எனக்கும் தெரியாது, இங்க இருந்துச்சு, நான் எடுத்து யூஸ் பண்ணேன், அவ்வளோதான். நானும் இப்பதான் பார்க்கேன் இதுல இன்ஜெக்ஷன் இருக்கிறது. நான் நினைச்ச வெறும் சிரிஞ்சு மட்டும்தான் இருக்குன்னு. ஓ கேட்டியா? இருடா, நீ நினைக்கிற மாதிரி அது வெறும் இன்ஜெக்ஷனா ஏன் இருக்கணும்? சரி, நீ சொல்ற மாதிரி அவன் ட்ரக்கை யூஸ் பண்ணிட்டு வச்சிருந்த இன்ஜெக்ஷனாவே இருக்கட்டும். அப்பனா அதுல ஒரு ட்ராப்பாவது இருக்கும்லடா. இருந்தாலும் அப்போ நீ சொன்ன மாதிரி நடந்திருக்க சான்ஸ் இல்லைல்ல.
முதல்ல அந்த இன்ஜெக்ஷன் எப்படி இங்கே வந்துச்சு அதை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியும். இப்போ தெரியுதா? அப்புறம் சொல்ற. ஏக்கா இதுல டிராப்ஸ் தானே வேணும். ம், நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், இது என்ன கேட்டு இருக்கு பாத்தியா? டுபுக்கு என்ன? இது ரேகா கடையில இருக்கு, நான் பார்த்திருக்கேன். ம், இங்க ஒரு சிலர் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே அப்படியே ஊமையாட்டியே நிப்பாங்க. நீ இதுல என்ன பண்ணுவ சொல்லு. இது மேல பள்ளமா இருக்குல்ல, இல்ல சுத்தமான நல்ல தண்ணி ஊத்திக்கணும். அப்புறம் இது பக்கத்துல 2 பாட்டில் இருந்துச்சுல, அதை எடு. இப்போ இந்த தண்ணிக்குள்ள அந்த பாட்டில் இருந்து வீட்டுக்குனா 2 டிராப் விடணும். வீட்டுக்குனாவா? வீடு சும்மா நறுமணமா இருக்கிறதுக்கு இந்த பூஜை பண்ணும்போது ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் வைக்கிறதுக்கு பதிலாக தானே இது வைக்கிறோம். அதெல்லாம் கறி பிடிக்கும், இது கறி பிடிக்காது, அதனால இது வைக்கிறோம். அதனால லிமிட்டா விட்டா போதும். இப்போ இது எதுல ஊத்துறது? நான் மூடிலே ஊத்திடுவேன். மூடிலையா? அப்ப எவ்வளவு வரும்? நீ சொன்ன 2 டிராப்பை விட அதிகமா வரும். அட ஆமா லூசே, இது கடையில தானே வச்சிருக்கேன். அதுக்குன்னுட்டு நான் தான் சொல்றேன்ல, வீட்டுக்குன்னா 2 டிராப் போதும். நம்ம இங்கு ஊத்துறோம்ல, இங்கு ஃபில்லரு, அதுலயே ஊத்திக்கலாம். கடைக்குங்கும் போது தண்ணி அடிச்சுட்டு பாக்கு போட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் வேலை பார்த்து அலைஞ்சு திரிஞ்சு களைச்சு போய் வேர்வை வாசத்தோட நிறைய பேர் வருவாங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்து பேட் ஸ்மெல் வரும். அதனால ஒரு சிலர் வாமிட் கூட பண்ணிடுவாங்க. அப்புறம் எப்படி நம்ம கடையில சாப்பிடுவாங்க? அதுக்காகத்தான் இது. அதுக்கு நீ இவ்வளவு இருந்தா எல்லாத்து வாயிலையும் ஊத்தி விட்டுருப்பா. நீ மூடுடி, மூடு, உனக்கு இருக்கு. நீ சொல்லு. இல்ல ஒரு சிலருக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு பாக்கு போட்டிருக்கவங்க பக்கத்துல எல்லாம் உட்காந்து சாப்பிட பிடிக்காது. அப்ப சாப்பிடாம எழுந்து போயிடுவாங்க. இவங்களுக்காக அவங்கள விட முடியாதுல்ல. அதனால இந்த வாசம் வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் வைப் நல்லா இருக்கும். அதனால கிடைக்குங்கும் போது ஒரு 2 டிராப்புங்கிறது ஒரு 5 டிராப்பா விடுவேன்னு வச்சுக்கியேன். அப்போ அந்த 2 டிராப் விடுறக்காக கூட இவங்க அந்த இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம்ல. இப்போ அதுல இருந்தது ட்ரக்கா இல்ல இதுவா ஒண்ணுமே தெரியல. ஒருவேளை ட்ரக்கை யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்மெல் வரக்கூடாது அப்படிங்கறக்காக கூட இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். சான்சஸ் இருக்குதான். ஒருவேளை இதுக்கு ஆஹா. என்ன டாக்டரே, ஒரு முடிவுக்கு வரவே முடியல. ஆத்திரப்படாத ஆத்திரப்படாதன்னே கேக்குறியா? ஒரு நிமிஷம் அதை யோசிச்சுட்டு இன்ஜெக்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு குத்திருந்தீங்கன்னா சரியாயிருக்கும். அப்ப கூட குத்துறதுங்க சேம் இல்ல? உனக்கு கொடுத்ததெல்லாம் உனக்கு கொடுக்காம வச்சிருக்கேன் பாத்தியா? அதான்டா. இங்க பாரு, யாரோ மேல இருக்கிற கோவத்தை எல்லாம் கொண்டு வந்து அவங்க மேல காட்டிட்டு இருக்காத. நம்மளோட இயலாமையை அடுத்தவங்க மேல காட்டுறது தப்பு. நீயே யோசி, உனக்கே ஞாபகம் வரும். அவங்க ஏதோ ஆத்திரத்துலயும் கோவத்துலயும் செஞ்சுட்டாங்க தான். ஆனா இப்ப என்ன முடிவுக்கு வர்றது, எப்படி கண்டுபிடிக்கிறது ஒண்ணுமே தெரியல. இப்ப இந்த லிக்விட் ஊத்துன பின்னாடி எப்படி வீட்டுக்குள்ள வாசம் வரும்? இத அங்க அங்க கேளுங்க. என்ன பண்ணியிருந்தாலும் திமிரியும் கத்தி விட்டு விட மாட்டாப்பா. நீ அந்த லிக்விட கொடுத்துட்டு கேண்டில் எடு. வாசம் வருதா? நீங்க இங்க உள்ள என்ட்ரு ஆகும்போது இந்த ஸ்மெல் இருந்ததா? அப்படி ஒன்றும் பெருசா ஞாபகம் இல்லை டாக்டரே. இல்ல தண்ணியும் இந்த லிக்விடும் சேர்ந்து அப்படியே ஆவியாகும்ல, தண்ணி இருக்கிற வரைக்கும் தான் அது நடக்கும். நீ வரும்போது நான் உங்ககிட்ட எடுத்து கொடுக்கும்போது தான் பார்த்தேன், அதில் தண்ணியெல்லாம் இல்லைல்ல. இன்ஜெக்ஷன் எடுக்கும்போது இந்த ஸ்மெல் வந்ததா? தெரியல டாக்டரே. அஜய், எனக்கு இந்த ஸ்மெல் லைட்டாக வந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. ஸோ என்னடா இப்போ என்ன பண்ணுறது? எவ்வளோ ட்ரை பண்ணியும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஒன்று ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த இன்ஜெக்ஷனை வச்சுருக்கணும், இல்லை இதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கணும். ஆனால் ட்ரக்ஸுக்குனா கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் இதுக்குன்னா அப்படி இல்லை, இவங்க சொன்ன மாதிரி இன்ஃபில்லர் இல்லை வேறு ஏதாவது கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி பார்க்கும்போது அந்த இன்ஜெக்ஷன் ட்ரக்கோடதுன்னு சொல்கிறியா? இப்போ இதுக்கு ஒரு முடிவுக்கு வரணும்னா அந்த அகாவலியை கூட்டிட்டு போய் செக் பண்ணணும். நீங்கள் ஒன்று பண்ணுறீங்களா? நம்ம ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் கண்டிப்பாக சந்தேகம் வந்துடும். அதனால நாங்கள் 2 பேரும் எங்களால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுறோம். நீங்கள் 2 பேரும் அங்கே போய் சமாளிக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் அவன் உடம்புல ட்ரக் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம இவனை கூட்டிகிட்டு வெளியே போய் ஆகணும். கண்டிப்பாக சொசைட்டியில் எல்லாத்துக்கும் இவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். எதா இருந்தாலும் பிரச்சனை வரும். அதனால் அதை நம்ம பண்ண முடியாது. அப்படியே சீக்ரெட்டாக பண்ணணுன்னாலும் அந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சவங்க இங்கே யாரும் இல்லை.
அப்புறம் இவனை மட்டும் இல்லை, அவனையும் ஏதாவது கூட்டிட்டு போக வேண்டியதா வரும். சுத்தம் நான் எப்படின்னா நீ அப்படியா? லூசு, அவங்க பண்ண காரியத்துக்கு அவன் உடம்புல உயிர் இருக்கு, எப்படியும் பொழைக்க வச்சிடலாம். ஆனா நீ பண்ணதுல ஆமா ஆமா, அப்படி இவனுங்கெல்லாம் பொழைச்சி நாட்டுக்காக போய் போராடிட்டு வந்துட போறானுங்க. போவையா இருந்தால அதுக்குன்னு இல்லைனாலும் என்ன கண்ணில் படுற பிள்ளையெல்லாம் கற்பழிச்சு 10 குட்டி ஒவ்வொன்றுக்கும் போட வைப்பான். அது தவிர வேற என்ன சாதிக்க போறான்? சத்தியம் முடியல, உன்னை சமாளிக்கவே எனக்கு முடியல. பேசாத திரும்ப. அது என்ன சொல்ல வந்திய டாக்டரே, சொல்லு. இப்போதைக்கு அவங்க 2 பேர்த்தையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்றதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குமா. அதனால 2 பேர்த்தோட ரூம்லயும் ட்ரக்ஸ் சம்மந்தமா ஏதாவது இருக்கா, அவங்களுக்கு நாளைக்கு ஏதாவதுன்னு வந்தா கூட நம்ம மேல எந்த தப்பு இல்லைங்கிற மாதிரி காட்டணும்ல, அதுக்காக அதை மட்டும் செக் பண்ணணும். அவ்வளோதானே, நானே பண்ணிக்கிறேன், நீங்க போங்க. ஓய், என்ன பிரச்சனைன்னு வந்துட்டா கூட இருக்கிற ஆளை கழட்டி விட்டுட்ட ஓடுற நொன்ன பசங்க நாங்க இல்ல. நீ போய் உங்க அப்பாவை சமாளி, நாங்க இங்க பாத்துக்கிறோம். கிழிச்ச முதல்ல போய் உன் மண்டைக்கு மருந்து போடுற வேலையை பாரு. உனக்கா எவ்வளோ சண்டை போடட்டும் அடிச்சுக்கிட்டும் பிடிச்சிக்கிட்டும் நான் கூட உன்னை இந்த அளவுக்கு மண்டையெல்லாம் உடச்சது இல்லப்பா. எவ்வளோ தைரியம் என் ஃப்ரெண்டு மேலேயே கையை வச்சிருக்கான். கையை உடைக்காமையா வந்த, இங்க மட்டும் வந்து வாய் கிளிக்க. நீ மருந்து போட்டு விடுவீன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நீ என்னவோ உன் கையால என் மண்டை உடையிலன்னு ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்கு. ஆமாண்டா ஆமா. நானும் அப்படி நினைக்கலப்பா. அந்த கபோர்டில் கூட காட்டன் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் இருக்கு, எடுத்துட்டா. அப்ப கூட நமக்கு நம்மளே தான் பண்ணிக்கணும் போல இருக்கே. தேங்க்ஸ், நான் பாத்துக்கிறேன். இவனோட பொருள் எல்லாம் எனக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டா இவன் புத்தி எனக்கு வந்துடும், அது எனக்கு தேவையில்லை. அப்ப இவன் பொருளெல்லாம் கூட யாரும் தோணும்னு அவசியம் இல்லை. டாக்டரே, இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சுமோ ஒன்றும் சரியில்லை டாக்டரே, சரியில்லை. ஒரே ரத்தம் காயம் அடி தடி உத. ஏன்லாம் என்னவோ இவ அனுபவிச்ச மாதிரி சொல்றா, இவதான் இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு பண்ணிவிட்டா. பசி பயம் அதிர்ச்சி பதட்டம், ஐயோ ஒரே பிரச்சனை மேல பிரச்சனையா, கஷ்டமா கஷ்டமா இருக்கே. அதனால நடந்ததை போய் அப்பா கிட்ட சொல்லுவோம், என்ன சொன்னாலும் பரவாயில்ல, மேற்கொண்டு பார்த்துக்கலாம். முதல்ல போய் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எந்திக்கிறோம். ஓகே? ஏமா நீ இன்னும் இங்க விருந்து சமைச்சு வைக்கல, பிரச்சனை பண்ணி வச்சிருக்க, அது எப்படி சரி பண்றதுன்னு யோசி. ஆட போட டூபுக்கு அவளுக்கு டயர்டா இருக்கே, இதுல போய் பிரச்சனையை சரி பண்றதா பிரச்சனைய. நீ பேசுவ, ஏன் பேச மாட்ட? யோ லூசே, பிரச்சனையை நானா ஏன் பண்ணேன்? சிவனே நின்றவள பிரச்சனையா தேடி வந்துச்சு, இவனுங்களா வந்து தலையை கொடுத்துக்கிட்டே தூண்டிய விட்டுட்டு இப்ப நான் பிரச்சனை பண்ணேன்னா பிரச்சனை பண்ணவங்கள விட பிரச்சனை பண்ண தூண்டவங்க மேலதான் தப்பதிகம். சிவனே, நான் அந்த நாதாரிய மீட் பண்ணமா, நம்ம ரூமுக்கு போயிருந்தோம்னு வச்சுக்கியேன், நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தோமா, அப்புறமா ஷாப்பிங் போய் வேணுங்க அதெல்லாம் வாங்கினோமா, மெதுவா அப்படியே ஊருக்கு கிளம்பி போனோமான்னு இருந்திருக்கலாம். நானா வந்து இவங்களுக்கெல்லாம் விருந்தளிக்கிறேன்னு கூப்பிட்டேன். வந்துட்டான் பேச. இங்காரே, அதான் வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் எதுவும் இல்லைல்ல, அப்புறம் என்ன நீ பயப்படாத. அப்படியே பிரச்சனை வந்தாலும் யாருக்கு வருது? எனக்கும் அவளுக்கு தானே வருது, நாங்க பாத்துக்கிறோம். உன்னை எந்த விதத்தையும் நாங்க இழுக்க மாட்டோம். என்ன ஹாப்பியா? வா. ஏ லூசு, என்ன பாருங்க, நம்ம பக்கத்துல இருக்க நியாயத்தை எடுத்து சொல்லக்கூட நம்ம கிட்ட எதுவுமே இல்ல. யார் சொன்னா அப்படின்னு? அப்புறம் அவர் சொல்றது நியாயம்தானேக்கா. என்னதான் நம்ம 2 பேர்த்தோட அப்பாங்க வந்திருந்தாலும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பின்னாடி தானே வந்திருக்காங்க. அதுவும் நம்ம அப்பாங்கும் போது அவங்க சாட்சியெல்லாம் சொல்ல முடியாது. என்ன நாமே அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி எதிர்பார்த்து இருக்கணும்?
அப்படிலாம் எந்த அவசியமும் இல்லை. அப்புறம் புரியாம பேசாதீங்க. நம்ம பர்மிஷனே இல்லாம உள்ள வந்து என்னமோ இவங்க சொத்து நகையெல்லாம் நம்ம தான் அபகரிக்க வந்த மாதிரி கூட கேஸை திருப்பிடலாம். காசுலவங்க தானே, காசுக்கு தானே சட்டம் நாகி எல்லாமே வாழாட்டும். சொல்லவா வேணும்? நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்லைன்னு யார் சொன்னா? நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்கு. இங்க பாரு, நம்ம பயந்து பயந்து வந்தோம் அப்படிங்கறக்காக ஸ்டோர் ரூம்ல ஏதாவது இருந்தா எடுத்து யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்கல்ல கார்டன்ல வேலை செஞ்சவங்க. அவங்கெல்லாம் வந்து இவனுக்கு எதிராக எந்த சாட்சியும் சொல்ல மாட்டாங்க. நான் தான் சொன்னனே யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. இப்ப என்னதான் சொல்ல வர? டக்குன்னு சொல்லு. காலையில நான் உன்கிட்ட நெருங்கி வந்தனே, அப்ப என்ன நடந்தது கூட ஞாபகம் இல்ல? நீ ஒரு பேடி, பயந்து பயந்து சாமி திண்ணீர் கீது வைக்க வந்திருப்ப. ம் அது கூட நெத்தில இருந்துச்சா இல்லையான்னு பார்க்காது போல இருக்கு. மொத்தத்துல இது கண்ணாடியே பார்க்காது போல இருக்கு. ஆமாண்டா டேஸ், அதெல்லாம் எதுக்குடா பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்? எனக்கு நான் தான் ராணி, நான் அழகுதான். அத கண்ணாடி பார்த்து அடுத்தவங்க சொல்லி தான் ப்ரூவ் பண்ணிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என்ன ஷோ, நான் உன் கண்ணாடிய ஸ்பை கேமரா செட் பண்ணனே, அது கூடவா தெரியல? என்னது கேமராவா? உன்னோட கண்ணாடிய கலட்டி பாரு, அதுல இருக்கு. எனக்கு இந்த சுடிதார்ல இருக்கே பட்டன்ஸ், அதுல செட் பண்ணிருக்கேன். அட அத்தே, சரி போலாமா? என்னது போலாமாவா? அதானே. என்ன, நம்ம எந்த தப்பும் பண்ணலையே. அது அவங்க பண்ணதுக்கு நம்ம தற்காப்புக்கு தான் பண்ணிருக்கோம். அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. பயந்துட்டே இந்த என்ன பண்றது? போற வர பக்கமெல்லாம் அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு திரிய முடியும் இல்ல? நமக்காக அவங்களும் ஏதாவது பண்ணிட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு தான் இதெல்லாம். ஆனா இது இப்ப நமக்கு சாதகமா தானே முடிஞ்சிருக்கு. நம்ம எதுவும் வேணுட்டே பண்ணலல்ல. எதுனாலும் சத்யா பாட்ட பேசிக்கலாம் வா.